குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பிரம்மஞான பொற்சுவையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷியின் சீடனாகிய உங்கள் ருத்ரஸ்வதா பேசுகின்றேன். இந்த பேச்சுரை எமக்கும் குருவுக்கும் இடையே நடந்த பேச்சுரை. 37 ஆண்டுகளுக்கு முன்பு சதுரகிரி மலையில் இருந்தபோது குருவோடு நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 5 ஆண்டுகள் அவரோடு இருந்து 24 மணி நேரமும் 5 வருட காலம் அவரோடு இருந்து யாம் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதில் ஒரு நாள் மாலை நேரத்தில் தபம் முடித்த பிறகு காலார என் குரு அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு கேள்வி மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. என் குரு அதை கண்டுபிடித்து, என்னடா உன் மனதில் ஏதோ ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன அது என்று கேட்டார். குருவே, நாம் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய இலக்கு பிரம்மஞானத்தை அடைவது, நாம் உயிரை அடைவது, உயிர் ஒளியை காண்பது, கண்டு நாம் இறைவனோடு கலப்பது ஒளியாக. இது நமது ஆதி தமிழ் சித்தர்கள் கற்றுக் கொடுத்ததாக சொல்லி தாங்கள் எனக்கு தவங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள், நாமும் செய்து வருகின்றேன். இதில் பிரம்ம ஞானம் அப்படின்னா என்ன குரு? இது இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கேட்ட கேள்வி. இதை ஏன் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய மக்கள், என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி அது என்ன, பிரம்மஞானம்னா என்ன விளக்கம் சொல்லுவாங்க. தத்துவார்த்தமாக கேட்டோம்னா அது இப்படித்தான் அப்படித்தான்னு தான் படித்தது, கேட்டது, சிந்திச்சது இதெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவெல்லாம் விளக்கமா? குரு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அவர் சொல்கிற விளக்கம் வேறு மாதிரி இருக்குது. குரு சொன்னார், பிரம்மஞானம்னா அது ஒரு தந்திர அனுபவ முறைடா அப்படின்றார். விஞ்ஞானம் பூர்வமானதும் கூட அப்படிங்கிறார். ஏன்னா அது மெய்ஞானமாக பிரம்மஞானம் இருந்தாலும் கூட அது விஞ்ஞானபூர்வமானது தான். அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அது ஒரு பொருள், ஒரு விஷயம் எப்படிப்பட்டதுன்னு அதில் அக்கறை செலுத்துது. ஆனால் மெய்ஞானம் அப்படி இல்லை. மெய்ஞானத்துக்கு அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். தத்துவம் வினவும். எப்படி வினவும்னா, கேட்கும்னா, ஏன் இந்த ஜீவிதம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் அதே பிரம்மஞானம் என்ன சொல்லுது? எப்படி இந்த ஜீவிதம் அப்படின்னு கேட்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது கேள்வி. அப்போ அந்த அனுபவ முறை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். தத்துவ வடிவமெல்லாம் அர்த்தமற்றதடா, அனுபவப்படுதலே முக்கியமானதுன்னு சொன்னார். அப்போ பிரம்மஞானங்கிறது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு தத்துவம் கிடையாது. தத்துவத்தை புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு உன்னோட அறிவு மட்டும் போதுமானது. உன்னால் ஒரு மொழியை புரிந்து கொள்ள முடியும்னா, ஒரு கருத்தை புரிந்து கொள்ள முடியும்னா, தத்துவத்தை உன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். நீ மாற வேண்டியது தேவையில்லை. நீ எந்த நிலை மாற்றமும் அடைய வேண்டியதில்லை. நீயாகவே தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரம்மஞானம் அப்படி சாத்தியமில்லைன்னு சொல்லுது. உனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லுது. சொல்லப்போனால் ஒரு நிலை மாற்றம் தேவைப்படும் உனக்கு. நீ வித்தியாசப்படலைன்னா உன்னால் பிரம்மஞானத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் ஒரு அறிவுபூர்வமான கணிப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு அனுபவம். நீ அந்த அனுபவத்தை வரவேற்கவும் உட்படவும் நீ தயாராக இல்லைன்னா அது உனக்குள் நிகழாது. தத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது. உனது தலை அதற்கு போதும். நீ முழுமையாக தேவையில்லை.
ஆனால் பிரம்மஞானத்துக்கு நீ முழுமையாக தேவை. அது ஒரு ஆழமான சவால். நீ அதில் முழுமையாக இறங்கி ஆகணும். அது துண்டு துண்டானதெல்லாம் கிடையாது. அதை பெறுவதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, ஒரு வித்தியாசமான நடைமுறை, ஒரு வித்தியாசமான மனம் வேண்டும். அதனால தான் தத்துவ ரீதியான கேள்விகளைப் போல நீ கேட்குறன்னுட்ட. ஆனால் அந்த தத்துவங்கள் கேள்விகளோடு ஆரம்பமாகுது. எல்லா கேள்விகளையும் தத்துவார்த்தமாக சமாளிச்சிடலாம். உண்மையை சொல்ல போனோம்னா எந்த கேள்வியுமே இரு வகையில் சமாளிக்கலாம். தத்துவார்த்தமாக அல்லது முழுமையுடன் அறிவுபூர்வமாக, அதாவது தத்துவார்த்தமாக அல்லது முழுமையோடு, ரெண்டாவது அறிவுபூர்வமாக அல்லது இருத்தலில் இருந்து. இப்போ உதாரணமாக யாராவது ஒருத்தர் அன்புனா என்ன அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். நீ அறிவுபூர்வமாக அதை நீ சமாளித்து பதில் சொல்லலாம். நீ அதை விளக்கலாம். நீ நிலவி வருகின்ற பல கருத்துக்களை சொல்லலாம். நீ ஒரு குறிப்பிட்ட கருத்து கணிப்பாக கூட நீ வாதாடலாம். நீயே ஒரு நடைமுறையை, ஒரு கொள்கையை கூட உருவாக்கி அவங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். ஆனால் நீ அன்பை சிறிதும் உணராதவனாகத்தான் இருக்க முடியும். ஒரு கொள்கையை உருவாக்க அனுபவம் தேவை கிடையாது. அதோடு மேலும் அனுபவம் குறைவாக இருக்கும் அளவு தான் அது நன்மையை கொடுக்கும். ஏன்னா அப்போது உனது கொள்கையை சிறிதும் தயக்கமின்றி நீ வெளியிடலாம். ஒரு குருடனால் மட்டும்தான் ஒளி என்பது என்ன என்பதை மிகச் சுலபமாக வரையறுக்க முடியும். உனக்கு தெரியாத போது நீ அதை உறுதிப்பட பேசுவ. அறியாமல் எப்போ என்ன பண்ணணும்னா எப்போதும் உறுதிப்படத்தான் பேசும். அறிந்து கொண்டது என்ன பண்ணும்? அது பதில் சொல்ல தயங்கும். நீ அதிகமாக அறிந்து வச்சிருந்துன்னா அந்த அளவு அதை வலியுறுத்தும் உறுதியான அடித்தளம் நலிவு போவதை பார்ப்ப. மேலும் உண்மையிலேயே அறிந்தவர்கள் அவர்கள் அறியாதவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் ஒரு குழந்தையைப் போல எளியவர்களாக, ஒரு மடையனைப் போல எளிமையானவர்களாகவே ஆகிடுவாங்க. உனக்கு குறைவாக தெரிந்த அளவு நல்லது தான். தத்துவார்த்தமாக இருக்க கருத்துக்களை முன் வைப்பதற்கு கொள்கைகளுக்கு இப்படி இருப்பதெல்லாம் சௌகரியமானதாக இருக்கலாம். ஒரு பிரச்சனையை அறிவுபூர்வமாக மட்டும் சமாளிப்பது மிகவும் சுலபம். ஆனால் ஒரு பிரச்சனையை இருந்து சமாளிப்பது, அதாவது பிரச்சனையை பற்றி வெறுமனே யோசிப்பதல்ல, அதை வாழ்ந்து பார்ப்பது, அதில் மூழ்கி பார்ப்பது, அது உன்னையே மாற்றினாலும் பரவாயில்லை என்று அதில் நுழைவது கஷ்டமானது. அதாவது அன்பை அறிய ஒருவன் அன்பில் ஈடுபட வேண்டும். ஆனால் இது ஆபத்தானது. ஏன்னா நீ பழையபடியே இருக்க மாட்ட. அந்த அனுபவம் உன்னை மாற்றிடும். நீ அன்பில் ஈடுபடும் கணமே நீ ஒரு வேறு மனிதனாக மாற ஆரம்பிச்சிருவ. அதனால் நீ அதிலிருந்து வெளியே வரும்பொழுது உன்னுடைய பழைய முகத்தை அடையாளம் காண முடியாது. இந்த முகம் உன்னுடையதாக இருக்குமா அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரும். ஒரு துண்டிப்பு அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கும், உனக்கும் உன்னுடைய அன்புக்கும் இடையில். இப்போ ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு இல்லையா? பழைய ஆள் செத்து போய் புதிய ஆள் அங்கே வந்திருக்கான்னு அர்த்தம். இதுதான் மறுபிறப்பு. அதாவது 2 முறை பிறந்தவன் சொல்கிறதெல்லாம் இதுதான். அப்போ பிரம்மஞானம் தத்துவார்த்தமானது கிடையாது. அது இருத்தலோடு கூடியது. அதனால தான் தத்துவார்த்தமானது போன்ற கேள்விகளை நீ கேட்டிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பதிலை நான் உனக்கு சொல்ல போகிறதில்ல. அதுக்கான பதிலை நான் உனக்கு சொல்ல போகிறதில்ல. இதை ஆரம்பத்திலேயே நீ புரிஞ்சு வச்சுக்க. இல்லைன்னா நீ குழப்பம் அடையணும். அப்போ ஒரு கேள்விக்கு கூட நான் உனக்கு பதிலளிக்க போகிறது கிடையாது. எந்த நீ கேள்வி கேட்டாலுமே அது கொஞ்சம் கூட நான் பதிலளிக்க மாட்டேன். ஆனால் பதிலளிப்பேன். எப்படி? உண்மையில் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன்னா என்ன நான் பண்ணுவேன்? உன்னை அனுபவத்துக்கு நான் கொண்டு வருவேன். அப்போ பிரம்மஞானத்தை பொறுத்த வரைக்கும் செய்வதே அறிந்து கொள்வது, வேறு அறிதல் அந்த இடத்துல கிடையாது. நீ எதையும் செஞ்சு பார்க்காம, நீ மாறாமல், நீ ஒரு புதிய பார்வை பெறாமல், பார்க்காம, நீ அறிவுபூர்வமானதை விட்டுட்டு முற்றிலும் மாறுபட்ட பரிணாமத்துக்கு நகராமல் உனக்கு விடை கிடைக்காது, விடையும் கிடையாது. பதில்களை கொடுக்க முடியும், ஆனால் அவை அனைத்துமே பொய்களாகத்தான் இருக்கும். எல்லா தத்துவங்களுமே இந்த உலகத்தில் பொய் தான். நீ ஒரு கேள்வி கேட்டவுடன் தத்துவம் உனக்கு ஒரு பதிலை சொல்லுது இல்லையா? அது உன்னை திருப்திப்படுத்தலாம் அல்லது திருப்திப்படுத்தாமல் போகலாம். அது உன்னை திருப்திப்படுத்தினா நீ அந்த தத்துவத்திற்கே மாறியவனாக மாறிடுவ. ஆனால் நீ பழையபடியே தான் இருப்ப.
அது உன்னை திருப்திப்படுத்தலைன்னா வேறு மாற்றிக்கொள்ள வேறு தத்துவங்களை தேடிக்கிட்டே இருப்ப. ஆனாலும் நீ பழையபடியே தான் இருப்ப. நீ சிறிதும் தொடப்படுவதில்லை, நீ மாறுவதும் இல்லை. அப்போ அதனால தான் ஒரு இந்துவாகவோ முகமதியனாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ ஜைனனாகவோ இப்படிலாம் இருக்கிறதுல இருந்தால் எந்த வித்தியாசத்தையும் அந்த மனிதனுக்குள்ளே ஏற்படுத்தாது. இந்த இந்து முகமதியன் கிறிஸ்துவன் இந்த முகமூடிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனுஷன் ஒருத்தந்தான். வெறும் வார்த்தைகள் அல்லது ஆடைகளில் தான் இந்த வேறுபாடு இருக்குது. சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ மசூதிக்கோ போகிற ஆள் ஒருத்தந்தான், மனுஷன் தானே. வெறும் முகங்கள் தானே மாறுது. மேலும் இந்த முகங்கள் உண்மையான முகங்கள் அல்ல, அவையெல்லாம் முகமூடி. இந்த முகமூடிகளுக்கு பின்னால் நீ ஒரே ஒரு மனிதனை தான் பார்ப்ப. அதே கோபம், அதே ஆத்திரம், அதே வன்முறை, அதே பேராசை, அதே காமம், அதே அன்பு, அதே இரக்கம், அதே கருணை, இது எல்லாமே ஒன்று தான். அப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய காமம் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களிடமிருந்து அவர்களுடைய காமத்திலிருந்து மாறுபட்டதான். அப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய வன்முறை இன்னொரு மதத்தை சார்ந்த வன்முறையிலேருந்து மாறுபட்டதா? இல்லை இல்லையா, எல்லாம் ஒன்று தானே. அப்போ உண்மை நிலை ஒன்று தான், வெறும் ஆடைகள் தான் மாற்றப்பட்டு இருக்கு. அப்போ பிரம்மஞானம் உன்னுடைய ஆடைகளை பற்றி அக்கறை கொள்வதா கிடையாது, உன்னிடம் அக்கறை கொண்டது. நீ ஒரு கேள்வி கேட்டால் அது நீ இருக்கும் இடத்தையே காட்டும். மேலும் அது நீ எங்கே இருந்தாலும் பார்க்கும் நிலையில் இல்லை என்பதைத்தான் சொல்லும். அதனால தான் கேள்வி உனக்குள்ளே வந்திருக்கு. ஒரு குருடன் ஒளி என்பது என்ன என்ற கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க, உடனே தத்துவம் ஒளி என்பது என்ன என்று பதில் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் பிரம்மஞானம் அந்த மனிதனுக்கு ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனை அவனாலே பார்க்க முடியும்படி மாற்றும். ஒளி என்பது என்ன என்று சொல்லாது. எப்படி பார்வையை பெறுவது, எப்படி ஒளியை அடைவது, எப்படி ஒளியை பெறுவது, எப்படி கண்ணை பெறுவது பற்றி தான் சொல்லும் பிரம்மஞானம். அப்போ பார்வை கிடைக்கும்போது விடை தானாகவே உனக்கு கிடைச்சிடும் இல்லையா? அதனால தான் பிரம்மஞானம் விடை கொடுப்பதில்லை. பிரம்மஞானம் அனுபவத்தை மட்டுமே கொடுக்கிறது. அந்த அனுபவத்தின் மூலம் தான் உன் கேள்விக்கான விடையும் கிடைக்கும். இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பதில் தான் அறிவுபூர்வமானதாக இருக்க போவதும் கிடையாது. நீ ஒளியை பற்றி குருடனிடம் ஏதாவது கூறினா அது அறிவுபூர்வமானது மட்டும்தான். ஆனால் குருடன் அவனே பார்வை பெறுகிறான்னு வச்சுக்கலேன், அப்போ அது முழு இருத்தலாக இருக்கும் இல்லையா? அதனால தான் பிரம்மஞானம் இருத்தலை சொல்லக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? ஒரு ஆழமான உண்மையை கொடுப்பதற்கு ஒரு 2 பேர்த்துக்கு இடையில் அன்பு இருப்பது ரொம்ப அவசியம். யார் 2 பேர்? குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில். அப்போ சிஷ்யனும் குருவும் மிக ஆழமான அன்பு கொண்டவர்களாக அப்போ மாறணும். அப்போ தான் உயர்ந்ததை கடந்ததை குரு வெளிப்படுத்தும் போது சிஷ்யனால் பெற்றுக்கொள்ள முடியும். இது அன்பினுடைய மொழி. சிஷ்யன் அன்பு வெளிப்பட்டவனாக இருக்கணும். ஆனால் இது மட்டும் போதுமா? நண்பர்கள் தங்களுக்கிடையே அன்பு கொண்டவர்களாக இருக்க முடியும். பிரம்மஞானம் சிஷ்யன் வாங்கி கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுது. பிரம்மஞானம் என்ன சொல்லுது? ஒரு சிஷ்யன் வாங்கி கொள்கிற தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுது. அதனால் ஒரு சிஷ்யன் ஒரு பெண்ணினுடைய பெற்றுக்கொள்ளும் தன்மையில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஏதாவது சாத்தியம் அவனுக்குள்ளே நடக்கும். நீ சிஷ்யன் ஒருவன் பெண்ணாக இருக்கணும் என்று இதற்கு அர்த்தம் அல்ல. ஒரு சிஷ்யன் பெண்ணாக இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. ஆனால் சிஷ்யன் பெண்ணின் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவனாக இருக்கணும்னு தான் அர்த்தம். மாற்றி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்போ ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாக மட்டும் மாறுபட்டவர்கள் அல்ல, உள ரீதியாகவும் அவர்கள் மாறுபட்டவர்கள் தான். செக்ஸ் என்பது உடலளவில் மட்டும் மாறுபட்டது அல்ல, உள்ளத்த அளவிலும் மாறுபட்டது. ஒரு பெண் உள்ளம் என்பது ஏற்றுக்கொள்வது, முழுதாக ஏற்றுக்கொள்வது, சரணடைவது, அன்பு. ஒரு சிஷ்யனுக்கு பெண் உள்ளம் தேவை. அது இல்லாவிட்டால் அவனால் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. நீ கேள்வி கேட்கலாம், ஆனால் நீ திறந்திருந்தால் ஒழிய உனக்கு விடையை என்னால் அளிக்க முடியாது. நீ கேள்வியை கேட்டுவிட்டும் கூட முடியவனாகவே தொடர்ந்து இருந்தால் நான் சொல்லுகின்ற பதில் உன்னிடம் எப்படி சேரும்? அப்போது பதில் உனக்கு நுழையாது இல்லையா? உன்னுடைய கதவுகள் மூடி கிடக்கும். நீ சவமாக தான் இருப்ப. நீ திறந்த உள்ளத்தோடு அப்போ கிடையாது. அப்போ ஒரு பெண்மை உள்வாங்குகின்ற தன்மையினுடைய அர்த்தம் உள் ஆழத்தில் கருப்பியை போல உள்வாங்கிக் கொள்வது.
அப்போது தான் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அர்த்தம். ஒரு பெண்மை உள்வாங்குற தன்மைக்கு இதுதான் அர்த்தம். இதோடு மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்கு. ஒரு பெண் வெறுமனே எதையோ பெற்றுக்கொள்கிறாள் என்பது கிடையாது. அதை பெற்றுக்கொண்ட கணமே அது அவளுடைய உடம்பின் பாகமாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய வாங்கிக்கிறான்னு வச்சுக்க. ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறா. கர்ப்பமான கணத்திலேயே அந்த குழந்தை அந்த பெண்ணின் உடலில் ஒரு பாகமாக மாறிடும். அது தனியானது அல்ல, அது வெளிப்பொருளும் அல்ல. அது ஒன்றாகி விடுதல்லையா உடலோடு. இப்போது குழந்தை தாயோடு சேர்ந்துள்ள ஒன்றாக வாழ்வதில்லை, தாயாகவே தாயின் பாகமாகவே இருக்கிறது. மேலும் குழந்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு மட்டுமல்ல, பெண் உடல் படைப்புத்தன்மை கொள்ளுகிறது. பெண்ணுடல் படைப்புத்தன்மை கொள்ளுகிறது. குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு சிஷ்யனுக்கு கருப்பை போன்ற உள்வாங்கும் தன்மை தேவை. பெறப்பட்டதையெல்லாம் வெறும் குப்பைகளைப் போல சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது. அவை உன்னிடம் வளர வேண்டும். அவை உன் இரத்தமாகவும் எலும்புகளாகவும் மாறணும். அவை உன் பாகமாகி விட வேண்டும். அவை வளர வேண்டும். இந்த வளர்ச்சி உன்னை மாற்றும், உன்னை நிலைமாற்றவும் செய்யும். ஆகவேதான் பிரம்மஞானம் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லா பிரம்மஞானத்தில் பழமையான விஷயங்கள் எல்லாமே நீ அனுபவப்படு என்றே சொல்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னேறிய உளவியல்கள், முக்கியமான ஒரு ஆள் உளவியல், ஒவ்வொரு மனுஷனும் ஆணும் பெண்ணும் இரண்டு தான் சொல்லுது. வெறும் ஆண் மட்டுமோ பெண் மட்டுமோ கிடையாது. எல்லாமே இரண்டு பாலர் தான். இரண்டு பாலும் இருக்குது. இது மிகவும் சமீபத்திய மேற்கத்திய ஆராய்ச்சி. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பிரம்மஞானத்துக்கும் இது மிக அடிப்படையான கருத்து கணிப்பாக இருந்து வருது. நீ இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, சிவனுடைய படத்தை அர்த்தநாரீஸ்வரர் படங்களெல்லாம் நீ பார்த்துருப்பில்ல. அதில் பாதி சிவன் பாதி சக்தி. மனிதகுல வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு கொள்கை வேறு எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? சிவா பாதி ஆண் பாதி பெண்ணாகவே வர்ணிக்கப்படுறான். ஆக தான் இங்கே இறைவன் என்பவன் பெண் அல்ல, ஆண் அல்ல, இரண்டும் சேர்ந்ததை தான் சொல்கிறோம். அப்போ இறைவி சக்தி என்பவள் யார்? அப்போ சிவனுடைய மறுபாதி தானே. அப்போ ஒரு சிஷ்யன் குருவரோட மறுபாதியாகனால் ஒழிய உயர்ந்த உண்மைகளை, புதிரான முறைகளை சொல்லி கொடுக்க முடியாது. நல்லா உள்வாங்கிக்கடா. ஒரு சிஷ்யன் குருவனுடைய மறுபாதி ஆனால் ஒழிய உயர்ந்த உண்மைகளை, சத்தியங்களை, பிரம்ம ஞானங்களை, புதிரான நடைமுறைகளை, தவங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது. நீ குருவோடு ஒன்றிவிடும்போது அங்கு சந்தேகத்துக்கு இடம் இருக்காது. நீ குருவோடு ஒன்றிவிடும்போது, முழுமையாக ஒன்றிவிடும்போது, ஆழமாக குருவோடு கலந்துவிட்ட பின்பு அங்கு விவாதம் இருப்பதில்லை, தர்க்கம் விளைவதில்லை, விளக்கம் தேவைப்படுவதில்லை. ஒருவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஒருவன் கருப்பையைப் போல ஆகிவிடுகிறான். அதன் பிறகு சொல்லி கொடுத்தது உன்னில் வளர ஆரம்பிக்கும். உன்னை அது மாற்றும். இதுதான் இந்த விஷயத்தை தான் பிரம்மஞானம் என்று சொல்லக்கூடியது. இப்படி தான் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு குருக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? குருவோடு நெருங்கிய தொடர்பில் நம்ம இருக்கணும். நெருங்கிய தொடர்பு என்பது அன்பின் மூலமாக, அவருடைய கருணையின் மூலமாக. குரு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதில் அப்படியே விழி திறந்து, செவி திறந்து, மூளை திறந்து, உயிர் திறந்து நம்ம காத்திருக்கணும். அப்போ நீங்கள் குருவாகவே மாறணும். எப்போ நீங்கள் குருவாகவே மாறி குருவினுடைய பாதியாக நீங்கள் மாறுகின்றீர்களோ, அர்த்தநாரீஸ்வரராக மாறுகின்றீர்களோ, அப்போ தான் குரு என்ன நினைக்கிறார், என்ன சொல்கிறார், என்ன பேசுவார், இதுக்கு என்ன பதிலை சொல்லுவார், என்ன சிந்திப்பார் எல்லாம் உங்களாலேயும் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். குரு சொல்லுகின்ற விஷயங்கள் எப்பொழுது உனக்கு அனுபவமாக மாறுகிறதோ, அனுபவமாக மாற்றப்படுகிறதோ, அந்த க்ஷணம்தான் உமக்குள் பிரம்மஞானம் விளைந்தது என்று அர்த்தம் என்று சொல்லி முடித்தார். எவ்வளோ பெரிய அற்புதமான ஞானம் பாருங்கள். பிரம்மஞானம்னா இப்படி தான் நான்லாம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. கற்றுக்கிட்டதில் உங்களுக்கெல்லாம் நான் என்னோட மறைச்சி வச்சக்கூடாதுன்னு தான் இந்த உலகத்துக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். யாருக்கு இது தேவையோ, யார் இது உள்வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. நல்ல குருமாரை அடைங்க, தவங்களை கற்றுக்குங்க, உங்கள் உயிரை பாருங்கள், உயிர் அடைங்க.
உங்கள் இறைவன் ஒளியாக பாருங்கள். உயிர்கலைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அந்த இறைவனுடைய சிவக்கலைகளையும் அருட்கலைகளையும் வெளிப்படுத்தி சிவனோடு அருட்கலைகளாக மாறி நீங்களும் அந்த அருட்பெருஞ்சோதியாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள். அதை உங்களிடம் சொல்லி இந்த பேச்சிலிருந்து அமைகின்றேன். பிரம்மஞான பொற்சபையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயாவினுடைய சீடனாகிய உங்கள் ருத்ரசிவதா. மீண்டும் அடுத்த பேச்சுரையில் சந்திக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.